மக்களே, இந்த ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா இந்த போர் வந்து இன்னைக்கு முடிஞ்சிருப்பா, இப்ப முடிஞ்சிடும் அப்படி சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தா இது முடியவே முடியாது போல. எதுனா திரும்ப திரும்ப ஒரு பிரச்சனையை வந்து ட்ரம்ப்பும் சரி அமெரிக்காவும் சரி கொண்டு வந்துகிட்டே இருக்கு. இப்போ ட்ரம்ப் என்ன சொல்றான் அப்படின்னா, ஈரான் வந்து நிபந்தனையற்ற, அதாவது நீ எந்த ஒரு ரீசனுமே சொல்லாம டக்குன்னு எனக்கு அடிமையாவா அப்படின்ற மாதிரி சொல்றான். அது மட்டும் இல்லாம அந்த ஹார்மோஸ், அந்த நீர் வழித்தடம் இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து திறந்து விடு, எதுக்கு இப்படி மல்லு கட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஈரானை பார்த்து கேட்கிறான். சோ ஈரான் வந்து அவங்களும் சும்மா இருக்க மாட்டாங்கல்ல, இவ்வளவு பஞ்சாயத்து போகுது அப்படிங்கும்போது இந்த மாதிரி ட்ரம்ப்போட ட்வீட்டுக்கு, ட்ரம்ப்போட அந்த பிரஸ் மீட்டுக்கு ஈரான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, திறந்து விடலாம், ஆனா நாங்க தான் பூட்டி வச்சோம், சாவியோ தொலைச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் எந்த மாதிரி நேக்கு ஓக்க ஒரு மாதிரியா ஏழரை கூட்டுறான்னா, ஈரானும் அதுக்கேற்ற மாதிரி பதிலடி கொடுத்துட்டு வர்றாங்க. நான் நினைச்சா பண்ணலாம் சார், ஆனா பண்ண மாட்டேன். சோ தினமும் இந்த ஈரான் வந்து அமெரிக்காவோட பேஸ் தாக்குறது, அமெரிக்கா ஈரானை கடுமையா தாக்குறது, இதெல்லாம் போய்கிட்டு இருக்கும் போது இப்ப ஒரு நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அமெரிக்காவோட சிறந்த போர் விமானம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய F-15 போர் விமானம் வந்து ஈரானோட எல்லைக்குள்ள வந்து அங்க வந்து மிசைல் லான்ச் பண்ணி அட்டாக் பண்ணிட்டு இருக்கும்போது ஈரான் வந்து திரும்பி அடிச்சிருக்காங்க, ஒரு மிசைலை விட்டுருக்காங்க. அதுல வந்து ஒரு F-15 விமானம் வந்து தாக்கப்பட்டு அந்த பைலட் வந்து நல்லபடியா எஜெக்ட் ஆயிட்டு அமெரிக்காவோட பேஸ்ல விழுகாம ஈரானோட எல்லைக்குள்ள விழுந்திருக்கா. அப்படி இது வந்து ஈரான் அந்த மிலிட்டரிக்கு வந்து தெரிஞ்சிருச்சு, இந்த மாதிரி நம்ம ஒரு பிளைட் அடிச்சோம், அந்த பைலட் வந்து நம்ம எல்லைக்குள்ள விழுந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து கண்டுபிடிக்கணும், அவரை வந்து கண்டுபிடிச்சு கைது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஈரான் மிலிட்டரி உள்ள இறங்கும் போது அதுக்குள்ள அந்த பைலட் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு, நான் இந்த மாதிரி நம்ம விமானத்தை சுட்டு வீழ்த்திட்டாங்க, நான் வந்து ஈரானோட எல்லைக்குள்ள விழுந்துட்டேன், என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்கியூ டீம் அங்க ஃபார்ம் பண்ண சொல்லிட்டு அங்கிட்டு எஸ்கேப் ஆகிட்டு இருக்கும் போதே இந்த பக்கம் ஈரான் கவர்மெண்ட் வந்து அந்த பைலட்டை கண்டுபிடிச்சு இந்த கவர்மெண்ட் கிட்ட ஒப்படைக்கிறவங்களுக்கு தக்க சன்மானம் வழங்கப்படும் அப்படி சொல்லிட்டு ஒரு பெரிய தொகையை வச்சிருக்காங்க. ஸோ அந்த தொகை நமக்கு வேணும் அப்படின்றதுக்காக ஈரானோட எல்லையில வாழக்கூடிய அந்த டிரைபர்ஸ் மக்கள், அந்த நாடோடி கூட்டம் எல்லாம் கையில ஈரான் கொடியை பிடிச்சிக்கிட்டு எங்கடா தேடுங்கடா, அந்த ஒத்த பையில பிடிச்சி தேடுங்கடா சொல்லிட்டு அப்படியே அலைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த காட்சியை நீங்க வந்து பல செய்தி சேனல்ல நீங்க உங்களால பார்க்க முடியும். சோ ஈரான் எல்லைக்குள்ள விழுந்த அந்த பைலட் தான் உசுர காப்பாத்திக்க அங்கிட்டு ஓடுறது, இந்த பக்கம் வந்து ஈரான் டிரைபர்ஸ், ஈரான் மிலிட்டரி அவனை தேடுறதுன்னு சொல்லிட்டு அந்த ப்ராசஸ் போயிட்டு இருக்கும் போதே தகவல் தெரிஞ்ச அந்த பைலட்டோட அம்மா என்ன ட்வீட் பண்ணிருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி என் பையன் வந்து போயிருக்கா, அப்படி இந்த மாதிரி ஈரானோட எல்லைக்குள்ள விழுந்துட்டாரு, சோ என் பையன் ஒரு அமெரிக்கா குடிமகன், அவனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, தயவு செய்து ஈரான்ல இருக்கக்கூடிய அபிஷியல்ஸ் அவனை ஒன்றும் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. அதுக்கு ஈரானோட அபிஷியல் சைட்ல இருந்து என்ன ஒரு ரிப்ளை ட்வீட் போட்டிருக்காங்க அப்படின்னா, கவலைப்படாதீங்க, உங்க பையனை இன்கேஸ் நாங்க கண்டுபிடிச்சாலும் ஒன்னும் பண்ண மாட்டோம், நாங்க பத்திரமா தான் எங்களுடைய அந்த மரியாதைக்குரிய சிறை கைதியை தான் வச்சிருப்போம், உங்க பையனை எங்க கிட்ட இருக்கிறத விட அமெரிக்கா கிட்ட போனா அதுதான் டேஞ்சரு, அமெரிக்கா தான் மரியாதை இல்லாம உங்க நாட்டு வீரர்களை, உங்க பிள்ளைகளை வந்து போருக்கு அனுப்பி பலி கொடுக்குறாரு, நாங்க அப்படி பண்ணலாமா, உங்க பையனை நான் நல்லா பாத்துப்போமா அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் வந்து ஒரு ரிப்ளை ட்வீட் கொடுத்திருக்காங்க. சோ இந்த பைலட் உசுர காப்பாத்திக்க ஓடி ஒளிய ஈரான் வந்து விரட்டி பிடிக்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கும் போதே அடுத்த சில மணி நேரங்களிலேயே அந்த பைலட் எங்க இருக்காரு அப்படின்றத ட்ராக் பண்ணி அந்த டிராக்கரை வச்சு அமெரிக்காவோட ஏர்ஃபோர்ஸ் உள்ள வந்துட்டாங்க. சோ ஈரானோட எல்லைக்குள்ள அந்த பர்டிகுலர் பகுதியில ஒளிஞ்சிருக்கக்கூடிய அந்த பைலட்டை கண்டுபிடிச்சு அங்க வந்து எல்லா இடங்களையும் சுத்து போட்டு நம்ம பைலட்டை காப்பாத்துறதுக்கு ஈரான்காரவனாச்சும் வந்தானா அவனை பிடிச்சி அடிக்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஆட்களை நிப்பாட்டி வச்சுட்டு சேஃபா இந்த பைலட்டை கூட்டுக்கிட்டு அமெரிக்கா கவர்மெண்ட், அமெரிக்க ஏர்ஃபோர்ஸ் திரும்ப அவங்களுடைய பேஸுக்கே கிளம்பிடுச்சு. சோ என்னன்னா அந்த பைலட்டை வந்து பத்திரமா அவங்க நாட்டுக்காரங்களையும் மீட்டாங்க. சோ இப்படி மாத்தி மாத்தி நிறைய உயிரிழப்புகள் போய்கிட்டு இருக்கும் போது ஈரானுடைய இன்டெலிஜென்ட் ஹெட் கதிமி அப்படின்ற ஒரு நபரை வந்து அமெரிக்கா ஏர்ஃபோர்ஸ் வந்து மிசைல் லான்ச் பண்ணி கொடூரமான முறையில் கொண்டிருக்காங்க. ஸோ இவர் தான் அந்த இன்டெலிஜென்ட் ஹெட் கதிமி. ஸோ இவர் அவருடைய இடத்துல பேஸ்ல இருக்கும்போது இவர் எங்க இருக்காரு அப்படின்றத ட்ராக் பண்ணி கரெக்டா வந்து மிசைல் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அந்த நாட்டில் இருக்கக்கூடிய, ஈரான் நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைகள்லாம் இப்ப வந்து கொய்யப்பட்டுக்கிட்டு வருது. இது ஈரானுக்கு மிகப்பெரிய அடியா போயிட்டு இருக்குங்க. இந்த ட்ரம்ப் எந்த அளவுக்கு கொடூரமானவன் அப்படின்றத நாளுக்கு நாள் நாம அவனுடைய அந்த போர் யுத்தில இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வர்றோம். இது எல்லாத்துக்கும் ஒரு படி மேல போயிட்டு இப்ப அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, ஈரான் வந்து சரணடையல அப்படின்னா மக்களுடைய அடிப்படை தேவைகள், அந்த அத்தியாவசிய இடங்கள் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாத்தையும் நாங்க தகர்த்துறோம் அப்படின்றான். இட் மீன்ஸ் ஏற்கனவே இந்த ஒரு பிரிட்ஜை வந்து அவன் தகர்த்திட்டா மக்கள்லாம் அந்த பக்கம் டிராவல் பண்ண முடியாம இருக்கு. ஸோ அதையும் தாண்டி நாங்க ரயில்வே ட்ராக், அப்புறம் மற்ற இடங்கள், பார்மசி, அப்புறம் மக்கள் வந்து முக்கியமா பயன்படுத்தக்கூடிய இடங்கள் எல்லாத்தையும் தகர்த்துறோம், அவங்கள வந்து கற்காலத்துக்கு கொண்டு போகாம விடமாட்டோம்டா அப்படின்னு சொல்லிட்டு கங்கணம் கட்டிட்டு அலைகிறாங்க. உன்னை பத்தி நான் கூட என்ன நினைச்சுக்கிறேன், நீ சீப்பால வந்திருக்க. சோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கிற இஸ்ரேல் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஈரானை பொறுத்த வரைக்கும் நீங்க இந்த ரயில்வே ட்ராக் பக்கம்லாம் போகாதீங்க, கொஞ்சம் சேஃபா இருங்க, ரயில்வே ஸ்டேஷன்லாம் போகாதீங்க, அங்கெல்லாம் கொஞ்சம் பாத்துருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு பயமுறுத்துறான். இஸ்ரேல் என்ன சொல்றான், இன்டைரக்டா நம்மள வார்ன் பண்றான், நாங்க எப்பனாலும் அவங்க ரயில்வே ஸ்டேஷன் அடிச்சு விட்டுருவோம், அவங்க ரயில்வே ட்ராக் எல்லாம் தூக்கிடுவோம்,
மக்கள் வந்து கமர்ஷியலா எங்கேயும் போக முடியாது, வர முடியாது, பாலத்தெல்லாத்தையும் அடிச்சு உடச்சிருவோம்டா, நீங்க வந்து மூடிட்டு வீட்டுக்குள்ளேயே தான் கிடக்கணும், அந்த மாதிரி உங்களை கொண்டு வந்துருவோம்டா அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவும் இஸ்ரேலும் இப்ப மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. அமெரிக்கா என்னதான் 100% நெஞ்சில வம்மத்தை வச்சுக்கிட்டு ஈரானை தாக்கிக்கிட்டே இருந்தாலுமே ஈரான்காரங்க கொஞ்சம் இரக்கமுள்ள மிலிட்டரியா தான் இருக்கிறாங்க. சோ அவங்க வந்து 100% அமெரிக்காவை திரும்ப தாக்குறது இல்லைங்க. அங்கங்க அமெரிக்காவோட பேஸ் எங்கெங்க இருக்கோ அங்க தாக்குறாங்க. மிச்சம் ஒரு 50% எப்படியாச்சும் நல்லபடியா முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய வழியில பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல ஒரு பிளானா இப்ப என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, யுனைடெட் நேஷன்ஸ் அவனுங்க வந்து யார் நமக்கு நல்லாவே தெரியும், பஞ்சாயத்து. உலகத்துல இருக்கிற எல்லா நாடுகளையும் அதுல ஒருங்கிணைப்பாளரா இருப்பாங்க. அவங்க எல்லாத்துக்குமே பஞ்சாயத்து பண்றது, எதுவும் பிரச்சனை உட்கார வச்சு என்னப்பா பிரச்சனை அப்படி சொல்லிட்டு பஞ்சாயத்து பண்ற பெரிய இடம். அங்க போயிட்டு இந்த ஈரான் என்ன முறையீடு பண்றாங்க அப்படின்னா, இந்த அமெரிக்காக்காரன் என்னைய தாக்குறான், நான் அவனை தாக்குறேன், ஓகே, அவன் என் மிலிட்டரிய தாக்கட்டும், நான் அவன் மிலிட்டரி தாக்குறேன், அவன் என் பேஸ் தாக்கட்டும், நான் அவனோட அந்த நேட்டோ பேஸை தாக்குறேன். அதை விட்டுட்டு பொதுமக்கள் புலங்கர இடம், புள்ள குட்டிக்கு இருக்கிற இடத்துலாத்தையும் தாக்கிட்டு இருக்காங்க, அது என்னன்னு கொஞ்சம் கண்டிச்சு வைங்க, கேளுங்கன்னு சொல்லிட்டு நடுவரா இருக்கக்கூடிய அந்த யுனைடெட் நேஷன்ஸ் கிட்ட போயிட்டு பஞ்சாயத்து பண்றாங்க. யுனைடெட் நேஷன்ஸ் அவன் வந்து மிச்சருதிங்கிற மாதிரிதான், அவன் எதுக்கு இருக்கான்னு உலகத்துக்கு தெரியுது, அவனுக்கும் தெரிய மாட்டேங்குது. அமெரிக்காக்காரன் இதெல்லாம் பயப்படுறாங்களா, அவன் வந்து எதுக்குமே பயப்பட மாட்டாங்க, பஞ்சாயத்து மேல பயம் இல்ல போய் அவங்களுக்கு அப்படின்ன மாதிரிதான், இந்த 7.5 முக்கிய மாதிரிதான், பயப்படவே மாட்டாங்க அமெரிக்காக்காரன். யுனைடெட் நேஷனாவது மயிராவது, பஞ்சாயத்துக்கு நாங்களுக்கு சம்மந்தமே இல்லை, நாங்க அப்படிதான் அடிப்போம்னு சொல்லிட்டு அமெரிக்கா அவன் இஷ்டத்துக்கு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, அந்த போரோட நெறிமுறைகளை ஃபாலோ பண்ணாம. சோ இந்த மாதிரி மக்களை ரொம்ப கதிகலங்க வைக்கிற மாதிரி ஊருப்பட்ட பிரச்சனைகள் அந்த பக்கம் போய்கிட்டு இருக்கும்போது குறுக்க இந்த கௌசிக்கு வந்து அப்படின்ற மாதிரி பாகிஸ்தானுக்காரன் குறுக்க மறுக்க ஓடிக்கிட்டு இருக்கான். சோ பாகிஸ்தான்காரன் இப்ப என்ன சொல்றான் அப்படின்னா, இந்த மாதிரி ஈரானு அமெரிக்கா நீங்க 2 பேருமே ஒரு 45 நாளைக்கு போற கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுங்களேன், ஏன்னா நிறைய சேதாரமாயி போச்சு, ஊருக்குள்ள எவனுக்கு எல்பிஜி அந்த கேஸ் வந்து கிடைக்கல, அது மட்டும் இல்லாம இந்த ஹார்மோஸ்ல அந்த கப்பல் வழித்தடம் அதுவும் ஸ்டாப் ஆயிருக்கு, ஒரு 45 நாள் ஹோல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இம்பிட்டுக்கான இருக்கிற பாகிஸ்தான் குறுக்க வந்து இவன் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கான், இந்த மாதிரி பண்ணா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அமெரிக்காக்காரன் கேட்பான்னு நினைக்கிறீங்க, பாகிஸ்தான் நீ எல்லாம் ஒரு ஆளு, ஏன் பஞ்சாயத்து இவனோட தாண்டா அப்படின்ற மாதிரி அமெரிக்காக்காரன் ஈரான் அழிக்காம விட மாட்டேன்னு சொல்லிட்டு கங்கணம் கட்டிட்டு இருக்கான். அமெரிக்காக்காரன் பல மாசங்களா ஈரான் மேல இந்த போர் தொடுக்கறதுனால அங்க என்ன பிரச்சனை சைலண்டா உருவாகுது அப்படின்னா, அமெரிக்காவோட கஜானால பல லட்சக்கணக்கான மில்லியன் பணங்கள் வந்து அப்படியே கரைஞ்சு போச்சு. ஆமாங்க, ஏன்னா பீரங்கி, டேங்கு, துப்பாக்கி, அந்த ஆயுதம், இந்த ஆயுதம், இந்த போர், அந்த வீரர்கள் சொல்லிட்டு எல்லா அரசு அந்த காசை வந்து போருக்கே கொடுத்துட்டு இருந்தா நாட்டு மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு, நாட்டு மக்களுக்கு அந்த குடிக்கிற தண்ணி, கல்வி, அதுன்னு ஏகப்பட்ட விஷயங்களுக்கு அவன் எப்படி காசு கொண்டு வருவான், கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சிக்கிட்டு இருக்கு. இனி வரும் காலங்களா எல்லார் நாட்டிலையும் போய் பிச்சைதான் எடுப்பான், காசு கொடு காசு கொடுன்னு. அந்த நிலைமைக்கு இனி வரும் காலங்களா இப்படி எப்பனா அவன் வந்துருவான்னு தெரிஞ்ச பிரான்ஸ் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, அமெரிக்கா கிட்ட ஏற்கனவே கொடுத்து வச்சிருந்த கோல்டு ரிசர்வை, அப்பா உன்கிட்ட கொடுத்து வச்சு போதும், நீ என்கிட்ட கொடு, நான் என் ஊருக்கே கொண்டு போறேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து பாரிஸ்ல கொண்டு போய் வச்சுட்டாங்க. சோ இப்போ அமெரிக்கா கிட்ட மற்ற நாட்டுடைய ஒரு சில நாட்டுடைய அந்த கோல்டு ரிசர்வ் அவங்க கிட்ட இல்லைங்க. ஒரு நாட்டுக்கிட்ட எந்த அளவுக்கு தங்கம் இருக்குதோ அந்த தங்கத்தோட மதிப்புக்கு இணையாதான் அவனுங்க வந்து நாட்டுல இருக்கக்கூடிய அந்த பணத்தை காயின்ஸ் எல்லாம் அச்சடிச்சு புழக்கத்துல விடணும். அதுதான் ஒரு முறையா அப்பத்துன்னு கொண்டு வந்திருக்காங்க. சோ அமெரிக்காக்கார மத்த நாடுகள் கிட்ட எல்லாம் தங்கத்தை வாங்கி வாங்கி ரிசர்வ் பண்ணி அங்க வச்சுட்டு இருக்கும் போது, இப்போ இந்த போர் போயிட்டு இருக்கனால நிறைய நாடுகள் வந்து அமெரிக்கா கிட்ட கொடுத்த தங்கத்தை அப்படி திரும்ப வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இதே நிலை தொடர்ந்துச்சு அப்படின்னா அமெரிக்கா கிட்ட அந்த கோல்டு ரிசர்வ் அப்படின்றது ரொம்ப கம்மியாயிடும். அப்படி ரொம்ப கம்மியாயிடுச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமா அந்த டாலருக்கான மதிப்பும் குறைஞ்சிரும். ஆனா அமெரிக்காக்காரன் ஒரு விடா கண்டாம விடுவானா, அவன் பிளானே என்னன்னா அந்த டாலரோட மதிப்பை கூட்டணும் அப்படின்றதுக்கு தான் இவ்வளவு பஞ்சாயத்து பண்ணியிருக்கான். சோ கல்ஃப் கண்ட்ரீஸ்ல ஆயில் ரிசர்வ் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்த நாட்டை அடிச்சு ஆயில தனக்கான சொந்தமா மாத்திக்கிட்டு அந்த ஆயில மத்தவங்களுக்கு சேல் பண்றதுக்கு டாலர் எல்லாம் சேல் பண்ணணும், டாலர் மதிப்பை உயர்த்தணும்ட்டு இவ்வளவு சேட்டை பண்றான். சோ அவன் விடுவானா கேட்டா விடமாட்டான். அவன் இன்னும் என்னெல்லாம் அழிச்சாட்டியம் பண்றான்றத போக போக நம்ம தெரிஞ்சுக்கலாம். சோ நேற்று என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அமெரிக்கா வந்து ஈரான்ல இருக்கக்கூடிய ஒரு சில பவர் பிளான்ட் மேல தாக்குதல் நடத்திருக்காங்க, மிசைல் லான்ச் பண்ணிருக்காங்க. இதுல அந்த பவர் பிளான்ட் சுக்கு சுக்கா நொறுங்கி ஷட் டவுன் ஆயிருக்கு. சோ அந்த பவர் பிளான்ட்ல இருந்து அந்த கரண்டை வந்து யூஸ் பண்ற ஒரு சில கிராமங்கள் வந்து இப்போ இருள மூழ்கிக்கிட்டுருங்க. சோ அமெரிக்காக்காரன் என்ன சொன்னா, இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா கற்காலத்துக்கு கொண்டு போய் சொன்னோம்ல, அதுக்கு ஏத்த மாதிரிதான் பார்த்து பார்த்து ஒவ்வொரு இடமா செலக்ட் பண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்கான். என்னடா அது ஈரான் ஒண்ணுமே பண்ணாதாங்க, அமெரிக்கா இவ்வளவு சேட்டை பண்றாங்களா, ஈரான் திருப்பி வேற மாதிரி பண்ணி விட வேண்டியதானாங்க, என்னங்க அமைதியா இருக்கு ஈரான் அப்படி சொல்லிட்டு நீங்க வந்து கொந்தளிக்கலாம். ஈரானை பொறுத்த வரைக்கும் தாக்குதல் நடத்துறாங்க, ஆனா அது வெளியே தெரிய மாட்டேங்குது. ஆனா அமெரிக்கா நடத்துற தாக்குதலை வந்து அவன் அப்படியே ஃபுல்லா வெளியே தெரிய வச்சது, நான் தான் அப்படி தெரிய வைக்கிற மாதிரி அவன் வேற மாதிரி வேலை பண்ணிட்டு இருக்கான். பட் ஈரான் சைலண்டா அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல பொறுமை இழந்து மொத்தமா அடிக்கும் போது
அமெரிக்கா சுக்கு சுக்கா நொறுங்க போறங்க. அது வந்து ஈரானோட கையில தான் இருக்குது. முதல்ல இந்த ஈரான் அமெரிக்கா போர் தொடங்கும் போதாங்க அந்த ஹார்மோஸ் அந்த நீர் வழித்தடத்தை வந்து ஈரான் லாக் பண்ணி வச்சுட்டு யாரும் உள்ள போக கூடாது, உள்ள இருக்கிற வெறியும் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி லாக் பண்ணியிருந்தாங்க. பட் மக்கள் மேல இருக்கிற ஒரு மரியாதையில அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு சில மனிதாபிமான அடிப்படையில ஈரான் என்ன பண்ணிட்டாங்க, நாட்கள் போக போக ஒரு சில கப்பல்கள் வந்து அனுமதிச்சிட்டாங்க. சரி போயிட்டு வா, எனக்கும் அவனுக்கும் நடக்கிற பஞ்சாயத்துல ஓ நாட்டு மக்கள் இருக்கடா கஷ்டப்படணும், நீ போடா போய் எடுத்துட்டு போன்னு சொல்லிட்டு அனுமதிச்சிட்டாங்க. அதுவும் இந்தியாவுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியா தான் இருக்கிறாங்க. இந்தியா கப்பல் வரும்போது போயிட்டு வா நல்லா அப்படி சொல்லிட்டு அனுமதிச்சிட்டாங்க. அமெரிக்காக்காரன் கப்பல் மட்டும் அந்த பக்கம் வந்துட்டாங்க வச்சுக்கலாம், ஈரான் வந்து ருத்ர தாண்டம் பண்ணிடுவாங்க. அமெரிக்கா கப்பலா களி, நீ மட்டும் உள்ள வராத, மத்த கப்பலுக்கு மட்டும் தான் அலவுடு, நீ அப்படியே ஓடி போயிடு அப்படின்றாங்க. சோ ஃபர்ஸ்ட் ஈரான்கார வந்து யாரையும் உள்ள விடல, அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா கப்பலை உள்ள விட்டு நீ நல்லா ஆயில் எல்லாம் எடுத்துட்டு போ அப்படின்னு சொன்னாங்க. இப்போ ஈரான் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒவ்வொரு கப்பலுக்கும் 2 மில்லியன் கொடுக்கணும், நீங்க 2 மில்லியன் அமெரிக்க டாலர் கொடுத்துட்டு நீங்க உள்ளுக்குள்ள போயிட்டு நீங்க எண்ணெய் வளங்களை எடுத்துட்டு ரிட்டர்ன் உன் நாட்டுக்கு போங்க. 2 மில்லியன் கொடுக்காம நீ ஏரியாவை தாண்டி என்னோட எல்லையை தாண்டி உள்ள போக முடியாது அப்படின்னு மாதிரி சொல்லிட்டாங்க. அவன் பக்கம் ஒரு நியாயம் இருக்கலாம். ஏன்னா முதல்ல நல்லவனா இருந்தா அவனை அட்டி நடிச்சு நல்லவனை கெட்டவனா மாத்துன்னு இந்த அமெரிக்காக்காரன். ஈரானுக்கு எவ்வளவு இழப்பு, இதை கொடுத்தது யாரு, அமெரிக்கா. அந்த இழப்பை சரி செய்யணும் அப்படின்னா அவன் வழியை தாண்டி போற, அவன் எல்லைக்குள்ள தாண்டி போற கப்பல் கிட்ட இருந்து இந்த மாதிரி 2 மில்லியன் வாங்கினாதான் அவன் பொழைக்க முடியும். அவன் பக்கம் நியாயம் இருக்குங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் அமெரிக்காக்காரன் தாங்க. இப்ப என்ன பஞ்சாயத்து அப்படின்னா, ஈரான் வந்து அந்த ஹார்மோஸ் அந்த கடல் வழித்தடத்தை கடந்து போற கப்பல் கிட்ட இருந்து 2 மில்லியன் காசு வாங்கிட்டு அதுக்கப்புறம் போயிட்டோம்னு சொல்லிட்டு அலோவ் பண்றாங்கல்ல. இப்படி இருக்கும் போது அமெரிக்காக்காரன் இதை பார்த்து மோப்பம் பிடிச்சு அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, ஈரான் எப்படி வசூலிக்கலாம், அவனுக்கு எப்படி எல்லாம் காசு கொடுக்குறீங்க, நான் தானே ஹெட், நான் தானே போர்ல முக்கியமான இடத்துல இருக்கேன், ஆல்மோஸ்ட் நான் தானப்பா ஜெயிச்சேன், அப்ப நான் தானே காசு வசூல் பண்றோம், நீங்க ஆனா ஈரான் கிட்ட கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு இவன் போய் மத்த கப்பல் கிட்ட போய் பிச்சை எடுத்துட்டு இருக்கான். எனக்கு தான் காசு கொடுங்க, எனக்கு காசு கொடுங்கன்னு சொல்லிட்டு. இவனுக்கு உடம்பு இருக்க அளவுக்கு மூளை கிடையாது, அதனால இந்த கோப்பையை அவனுக்கு கொடுக்காதீங்க. ஏண்டா அமெரிக்கா, உன்னை எவ்வளவு பெரிய ஆள் நினைச்சிட்டு இருக்கோம், நீ என்னடா 2 மில்லியனுக்கு சீப்பா இருக்கிற, ஈரானுக்கு சரிசமா போயிட்டு அங்க போயிட்டு பிச்சை எடுத்துட்டு இருக்க. அவனுக்கு, அதாவது ஈரான்காரனுக்கு நீ ஏகப்பட்ட லாச உண்டு பண்ணிட்ட, நிறைய இடங்களை அடிச்சு தகர்த்துட்ட, அவன் வேற வழி இல்லாம கொஞ்சம் பொறுத்துக்கிட்டு இருக்கான், அவன் எப்பனாலும் பாய்வான். அவனுடைய அந்த சேதங்களை சரி செய்யணும் அப்படின்றதுக்காகவும் நம்மளும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா வரணும் அப்படின்றதுக்காக அவன் நீர் வழித்தடத்தை பயன்படுத்துற கப்பலுக்கு 2 மில்லியன் சார்ஜ் போடுறான். உனக்கு எங்கடா அரிக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் மக்கள் ஒரு கேள்வி எழுப்புறாங்க. மகாபாரதத்துல இருந்து இப்ப வரைக்கும் நம்ம உலகத்துல ஒரு போர் நடக்குது அப்படின்னா அந்த போருக்கான ஒரு சில விதிமுறைகள் வரைமுறைகள் இருக்கும். இத்தனை மணிக்கு மேல போர் புரியக்கூடாது, இந்தந்த இடங்கள தான் தாக்கணும், இவங்கெல்லாம் உங்ககிட்ட நிராயுதபாணியா வந்திருக்காங்க அப்படின்னா அவங்கள வந்து மரியாதை நிமித்தமா நடத்தணும்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட போர் விதிமுறைகள் இப்ப வரைக்கும் இருக்குதுங்க. அதுக்குன்னு ஒரு பஞ்சாயத்து பண்றதுக்கு யுனைடெட் நேஷன்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. ஆனா இந்த அமெரிக்காக்காரன் அந்த போர் விதிமுறைகள் எல்லாத்தையும் துச்சமா மதிச்சு ஈரான் மேல கடுமையான தாக்கல் நடத்திட்டு இருக்கான். சோ இந்த பள்ளிக்கூடங்கள், பொதுமக்கள் பயன்படுத்துற பாலங்கள், இந்த மாதிரி அடிப்படையான அத்தியாவசிய இடங்கள் மேல குண்டு போட்டுட்டு இருக்கான். இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு படி மேல இந்த அமெரிக்காக்காரர் என்ன கொடுமையான விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னா, ஈரான்ல இருக்கக்கூடிய அந்த அணுக்கதிர், அதாவது நியூக்ளியரை பயன்படுத்தி கரண்டை ப்ரொடியூஸ் பண்றது, நியூக்ளியரை பயன்படுத்தி ரிசர்ச், அந்த நிறைய ஃபெசிலிட்டிஸ், நிறைய பேஸ் இருக்கும் பாத்தீங்களா, அதுல போயிட்டு குண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இஃப் இன் கேஸ் இந்த அமெரிக்காக்காரன் ஈரான்ல இருக்கக்கூடிய நியூக்ளியரை வச்சு ரிசர்ச் பண்ற அந்த பேஸ் மேலையும் நியூக்ளியரை வச்சு கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ற அந்த பேஸ் மேலையும் தாக்குதல் நடத்துறான் அப்படின்னா அங்க ஒரு மிகப்பெரிய நியூக்ளியர் வெடிப்பு ஏற்படும். அதுக்கப்புறமா ரேடியேஷன் எல்லா இடத்துலயும் ஸ்ப்ரெட் ஆகும். அந்த பாதிப்பை யாராலையும் தடுக்கவே முடியாது. அது அமெரிக்காக்காரனுக்கு நல்லாவே தெரியும். அவன் தெரிஞ்சேதான் வீம்புக்குனே தான் பண்றான். சோ இந்த பஞ்சாயத்து போயிட்டு இருக்கும் போதே ரஷ்யா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த பாருங்க அமெரிக்கா, உங்களுக்குன்னு ஒரு போர் விதிமுறைகள் இருக்கு, நீங்க அதை எல்லாத்தையும் தாண்டி போயிட்டு இந்த மாதிரி நியூக்ளியர் பேஸ்ல எல்லாம் போயிட்டு போறீங்க, அது நல்லது இல்ல, அதோட பாதிப்பு கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு இருக்கும், நீ கொஞ்சம் அடக்கி வாசின்னு சொல்லிட்டு ரஷ்யா இந்த இடத்துல வந்து ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ இன்னைக்கு தேதி வரைக்கும் என்ன நிலவரம் போயிட்டு இருக்கு அப்படின்னா, ஒண்ணு ஈரான் இருக்கணும் இல்ல அமெரிக்கா இருக்கணும் அப்படின்னு மாதிரிதான் போயிட்டு இருக்கு. ஈரான்காரங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, நீ அட்டி மாவனே அட்டி, நான் இப்போ வரைக்கும் பொறுத்துட்டு இருக்கேன், ஒரு நாள் எந்திக்கும் போது அமெரிக்கா சட்னிடா அப்படின்ற மாதிரி தான் பிளான் பண்ணி அவங்க கொஞ்சம் ஐடியாலஜி ஸ்ட்ராட்டஜி பண்ணி சைலண்டா மூவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு நாள் இந்த நிலம் எனக்கு சிக்கிச்சு, நீ செத்த. இந்த போர் எப்ப முடிய போதுன்னு தெரியலங்க. இவங்களோட இந்த அழிச்சாட்டு, இவங்களோட இந்த போர், அமெரிக்காவோட இந்த கொடூரமான செயலால இந்தியாவுக்கு மேலும் என்னென்ன பாதிப்புகள் வருமோ, மற்ற நாடுகளுக்கு என்னென்ன பாதிப்பு வருமோன்னு தெரியல. 3ஆம் உலக போருக்கு நம்ம ரெடியா இருக்கணும்னு நினைக்கிறேன். சோ மக்களே, உலக நாடுகளை நடந்துகிட்டு இருக்கிற இந்த ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா போர் சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு தின அப்டேட்டை வந்து தெரிஞ்சுக்க நம்ம நியூஸ் ஹண்ட் இந்த பிரைம் சேனலோட இணைஞ்சிருங்க. சோ டெய்லி இதை சம்பந்தமா ஒரு செய்தி வந்துகிட்டே இருக்கும். மேலும் இந்த செய்தியை பத்தின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத பாலாவை என் கூட சேர்ந்து கீழே கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க.